ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பன் ஆம்லெட் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வருங்க. ஓகேங்க, இப்போ பன் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த பன் ஆம்லெட் பண்றதுக்கு நான் 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த 2 முட்டையில வெள்ளைக்கரு தனியா மஞ்சக்கரு தனியா நம்ம பிரிச்சு எடுக்க போறோங்க. இந்த பன் ஆம்லெட் ரொம்ப நல்லா ஃப்ளஃபியா வருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேங்க, இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதுல ஒரு முட்டை எடுத்து நம்ம வந்து வெள்ளைக்கரு தனியா மஞ்சக்கரு தனியா பிரிச்சுக்கலாங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி இது வந்து வெள்ளைக்கரு தனியா மஞ்சக்கரு தனியா பிரிச்சுக்கலாங்க. இந்த இதுல உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில இந்த மாதிரி உடைச்சு இந்த மாதிரி ஊத்தி தனியா கூட நீங்க பிரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் மஞ்சக்கருவை வந்து நான் இந்த பவுல்ல சேர்த்திக்கிறேங்க. இப்போ அடுத்த முட்டையை நம்ம இந்த மாதிரி உடைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மஞ்சக்கருவையும் நம்ம இது சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த மஞ்சக்கருவை தனியா வச்சுக்கலாங்க. இந்த வெள்ளைக்கரு வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்க போறோங்க. அதுக்கு வந்து இந்த பவுல் வந்து குட்டியா இருக்குங்க. அதனால நம்ம இது ஒரு பெரிய பவுல்ல நம்ம இதை வந்து மாத்திக்கலாங்க. இப்போ இந்த வெள்ளைக்கரு வந்து நம்ம வந்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்க விஸ்க் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் கூட வச்சு நீங்க வந்து நல்லா பீட் பண்ணி நல்லா நுர வர மாதிரி நம்ம வந்து அடைச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிருங்க. நம்ம வந்து கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி நுர வர ஆரம்பிக்குங்க. நமக்கு வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா பீட் பண்ணி அடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, இதை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. பாருங்க எவ்வளவு க்ரீமியா இருக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மஞ்சக்கரு 2 வச்சிருந்தோம் இல்லைங்க, இதையும் நம்ம வந்து லைட்டா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்தி இதை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. உப்பு வந்து நல்லா கலந்து கொஞ்சமா நல்லா பீட் பண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஒயிட் எக் இருக்கு இல்லைங்க, அது கூட நம்ம இந்த வந்து மஞ்சக்கருவோட இதையும் கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்க, இதை வந்து இது கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இதை வந்து நம்ம ரொம்ப நல்லா கலந்து விடணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மஞ்சக்கருவோட இந்த வெள்ளைக்கரு லைட்டா கலந்து மட்டும் விட்டுக்கலாங்க. ரொம்ப நம்ம கலந்து விட்டோம்னா அந்த ஃப்ளஃபி அந்த நுர வந்து நமக்கு வந்து திருப்பி அடங்கிற மாதிரி ஆயிருங்க. அதனால லைட்டா மட்டும் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாங்க. ஓகேங்க, இது ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இதை தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேங்க. இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் சேர்த்திக்கிறேங்க. பட்டர் வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நம்ம வந்து தடவி விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாங்க. சுத்தி வர எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இதை வந்து இதுல சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்க, நம்ம 2 முட்டை தான் எடுத்தோம், ஆனா அதுக்கு இவ்வளோ அதிகமா வந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி அடிச்சதுனால இது ரொம்ப சாஃப்டா ஃப்ளஃபியா வருங்க. நம்ம எல்லா பக்கமும் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க.
இப்போ இது மேல கொஞ்சமா மிளகாத்தூள் தூவி விட்டுக்கிறேங்க. பார்க்க கலர்ஃபுல்லா இருக்குங்க. லைட்டா மிளகாத்தூள் மட்டும். நம்ம வந்து உப்பு வந்து மஞ்சக்கருவிலே நம்ம சேர்த்திருக்கோங்க. அதனால மிளகாத்தூள் மட்டும் லைட்டா சேர்த்திக்கலாங்க. இப்போ இது வேகறதுக்காக நான் ஒரு மூடி போட்டு நான் மூடி வைக்கிறேங்க. இப்போ அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. இப்போ இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே மடிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க எவ்வளவு பன்னு மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு ஃப்ளஃபியா இருக்குன்னு பாருங்க. ஓகேங்க, நீங்களும் இது மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.